Hello friends, welcome to my channel. என்னடா இது கேட் மாதிரி வச்சிருக்கானேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் கேட் ஓபனிங் அண்ட் க்ளோசிங் சிஸ்டம் தான் பண்ணிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி வர்க் ஆகும்னா, இப்போ நம்ம வந்து டோர் கிட்ட வரும்போது ஆட்டோமேட்டிக்கா டோர் ஓபன் ஆயிடும். கேட்க்கு வெளியே போகும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா திருப்பியும் க்ளோஸ் ஆயிடும். இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க சயின்ஸ் பார்க் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து அபார்ட்மெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி சில அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து நிறைய இந்த ப்ராஜெக்ட் மாதிரி சில கேட் சிஸ்டம்லாம் இருக்கு. இப்போதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு அது பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படி செய்யறது வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, 2 CD டிரைவர் இருக்குல்ல CPUல, அது வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த CPUல வந்து இந்த மாதிரி இருக்காது, ஒரு எப்படி சொல்ல, ஒரு சில்வர் கலர்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள தான் இது இருக்கும். இதுல நான் வந்து மோட்டார் இருக்குல்ல, அதுல வந்து நான் 2 வயர் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன், சால்டரிங் பண்ணிக்கிட்டேன். இதுலயும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் பாருங்க. 3 லித்தியம் அயன் பேட்டரி வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து 3.7 volt, ஒன்னு வந்து 2000 mAh, உங்களுக்கு வந்து 1200 mAh கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த 3 லித்தியம் அயன் பேட்டரி போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் வந்து வாங்கிக்கோங்க. இந்த 3 செல் போடுற மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஜம்பர் வயர், ஃபீமேல் டு ஃபீமேல், மேல் டு மேல், மேல் டு ஃபீமேல், 2 IR சென்சார். இந்த IR சென்சார்ல வந்து 2 LED மாதிரி இருக்கும். இது வந்து டிரான்ஸ்மிட்டர், அப்புறம் இந்த ரிசீவர். இது வந்து நம்ம போட்டோ டயோட்னு சொல்லுவோம், இந்த பிளாக் கலர்ல இருக்குல்ல அத. ஒரு L293 மோட்டார் டிரைவர். இப்போ நம்ம வாங்க கனெக்ஷன் எப்படி பண்றது பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பேட்டரி ஹோல்டர் வந்து எடுத்துக்கலாம். இந்த பேட்டரி ஹோல்டர்ல வந்து ரெட் கலர் வயர் இருக்குல்ல, அது வந்து இங்க V+ இருக்கும். அதுலயும் இந்த பிளாக் கலர் இருக்குல்ல, அது வந்து V-ல, Vனா வோல்டேஜ். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைட் பண்றதுக்கு முன்னாடி இந்த IR சென்சார் இருக்குல்ல, அது வந்து எடுத்துக்கோங்க. அதுல வந்து VCCல வந்து ரெட் கலர், இது வந்து மேல் டு ஃபீமேல் ஜம்பர் வயர். அப்புறம் பிளாக் கலர் வயர் எடுத்து ரவுண்ட்ல, அப்புறம் கிரீன் கலர் வயர் எடுத்து அவுட்புட் பின்ல வந்து கனெக்ட் பண்ணிருங்க. கனெக்ட் பண்ண உடனே இன்னொரு ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ரெட் கலர் இருக்குல்ல, அதை வந்து இந்த ரெட் கலர் வயர் கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல VCCல, அதில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பிளாக் கலர் இருக்குல்ல, ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர், அதை நம்ம வந்து இந்த GNDல கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல பிளாக் வயர், அதோட சேர்த்துடலாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. க்ரீன் வந்து க்ரீனோட அவுட்புட். இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது கனெக்ட் பண்ண அப்புறம் இது ஓரமாக வச்சுட்டு இன்னொரு IR சென்சார் இருக்குல்ல, அது எடுத்துக்கோங்க. அதில் வந்து ரெட்டு வந்து VCC, பிளாக் வந்து GND, அப்புறம் கிரீன் கலர் வந்து அவுட்புட்டில் வந்து போட்டுருங்க. அப்புறம் இந்த ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ரெட்டு கலர் ஒயர் இருக்குல்ல, அது வந்து இங்கே பர்பிள் கலரும் ப்ரௌன் கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஜம்பர் ஒயர் இருந்துச்சு. அது நீங்கள் வந்து வேறு கலர் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அதில் அந்த VCCல வந்து ரெட் ஒயர் இருக்குல்ல, அதில் வந்து இதை கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த பிளாக் கலர் இருக்குல்ல, அதை வந்து ப்ரௌன் கலரில் இந்த ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயரில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம், GNDயோடது. அப்புறம் இந்த ப்ளூ கலர் வந்து அவுட்புட் பின்னில் இது கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த மோட்டார் டிரைவரில் தான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மேல் டு மேல் ஜம்பர் ஒயரை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒயிட் கலர் ஜம்பர் ஒயர் இருக்குல்ல, அதை வந்து ஒரு IR சென்சாரோட பிளாக்லேயும், அப்புறம் அந்த IR சென்சாரோட பாசிட்டிவ்ல வந்து பர்பிள் கலர் வந்து இது பண்ணிருங்க, கனெக்ட் பண்ணிருங்க. இங்க பாருங்க, இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு IR சென்சார் வருதுல, அதில் இருக்கிற GND இருக்குல்ல பிளாக் ஒயர், அதை நம்ம வந்து இந்த கிரே கலரில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் அதே IR சென்சாரோட பாசிட்டிவை வந்து ப்ளூ கலர் வயரில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த எல்லா வயரையும் நம்ம வந்து இந்த மோட்டார் டிரைவரில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ஒயிட் கலர் வயர் வருதுல GND, அதை நம்ம வந்து இந்த மோட்டார் டிரைவரில் வர மைனஸ்லேயும்,
அப்புறம் இன்னொரு வயர் வருது கிரே கலர், அது வந்து இன்னொரு ஏஆர் சென்சாரோட ஜிஎன்டி. அது வந்து இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிடுங்க 2 ஜம்பர் வயரையும். பேட்ரி ஹோல்டரோட நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ண சொல்லிட்டேன்ல, அது அவுந்துருச்சு. நான் திருப்பி கனெக்ட் பண்ணிடுறேன். அதை கனெக்ட் பண்ணோடனே ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு சீக்கிரமாக டைட் பண்ணிடுங்க, இல்லைன்னா அது வந்து அவுந்துரும். அப்புறம் இந்த ப்ளூ கலர் ஒயர் வருதுல பாசிட்டிவ், அதை வந்து இந்த ப்ளஸ்லையும் பர்பிள் கலர் வருதுல அதையும் ப்ளஸில் வந்து அதை கனெக்ட் பண்ணிடுங்க விசிசி. அப்புறம் இந்த பேட்ரி ஹோல்டரோட பாசிட்டிவும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் வந்து பண்ணியாச்சு. திருப்பி நம்ம வந்து இதையும் டைட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஐஆர் சென்சரில் வந்து ஒரு அவுட் பின் வந்து வரும், க்ரீன் கலரும் ப்ளூ கலரும். அதில் வந்து ப்ளூ கலர் இருக்குல்ல, அதை வந்து A1ல வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. க்ரீன் கலரில் வந்து A2ல. அப்புறம் இந்த மோட்டார் இருக்குல்ல, இந்த மோட்டார் சொல்கிறேன் பாருங்க, சிடி டிரைவர், அதில் வந்து வர பாசிட்டிவ் இருக்குல்ல, பாசிட்டிவ்னு இல்லை, நீங்கள் இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை, எது வேணால் கனெக்ட் பண்ணிடலாம். அதை வந்து ஏர் சென்சார், இதில் வந்து இந்த நான் ஒரு ஒயர் வந்து MA1ல வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இங்கே ஒயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது MA1. அப்புறம் இன்னொரு ஒயரை வந்து MA2ல. அப்புறம் இன்னொரு இருக்குல்ல சிடி டிரைவர், அதுலேயும் அதே மாதிரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு பாருங்க, டம்முன்னு விழுந்துச்சு. இதுலேயும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி. ஒரு ஒயரை வந்து MA1ல, இன்னொரு ஒயர் வந்து MA2ல. உங்களுக்கு வந்து டைரக்ஷன் வந்து அப்படி தப்பாக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கனெக்ஷன் மாற்றி கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து எல்லா கனெக்ஷனும் பண்ணியாச்சு. இப்போ அந்த பவர் கொடுக்கறது தான் வேலை. இப்போ நம்ம வந்து இந்த பேட்டரி இருக்குல்ல, இதை வந்து இந்த நெகட்டிவ் வந்து இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குல்ல, அதில் போட்டுடலாம். அதே மாதிரி 3 இதுலேயும் அதே மாதிரி பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணோடனே வந்து இங்கே 2 இதுலேயும் லைட் வந்து எரியும். இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த சென்சார், அப்புறம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த சென்சார். இப்போ நம்ம வந்து இந்த டேபிளில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட் வந்து நம்ம முடிச்சாச்சு கனெக்ஷன் எல்லாமே. இப்போ நான் வந்து இந்த டோர் மாதிரி இருக்குல்ல, அதை நான் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் என் டேபிளில் ஒட்டி வச்சிட்டேன். அப்புறம் இந்த ஐஆர் சென்சார் வந்து க்ளோஸ் பண்ணுறது, இது வந்து நான் ஃப்ரண்ட்லேயும், அப்புறம் எது வந்து ஓப்பன் பண்ணுமோ இது வந்து இங்கே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணால் இப்போ இது இங்கே கார் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு போனேன்னா அது டோர் ஓப்பன் பண்ணும். அப்புறம் போனதுக்கப்புறம் அதுவாகவே க்ளோஸ் ஆயிரும். பாருங்க, நம்ம ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து இதை டெக்கரேட் வந்து பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இதை டெக்கரேட் பண்ணிட்டேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த டெக்கரேட் பண்ண உடனேயும் பாருங்க, நீங்க நினைக்கலாம் என்னடா இதுன்னு நினைக்கலாம். இது வந்து மேரேஜ்க்குலாம் இன்விடேஷன் கார்டு இருக்கும்ல, அதை நான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் கேட்டு. அதில் வந்து எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து திரும்பியும் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இங்கே நான் வந்து வரும்போது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணும். அப்புறம் நான் திருப்பி வெளியே போன அப்புறம் அதுவாகவே க்ளோஸ் ஆயிரும். வா, சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம் எப்படா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ உங்ககிட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் இல்லைன்னா ஒரு ஓன் ஹவுஸ் இருக்குன்னா அதில் வந்து கேட் வந்து நீங்கள் காரில் போகும்போது ஒரு செக்யூரிட்டி இல்லைன்னா நம்மளாக தான் ஓப்பன் பண்ணணும். ஆனால் அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைமில் அது வந்து உங்களுக்கு தேவையே இல்லை. இந்த மாதிரி ஒரிஜினல் கேட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ நம்ம வரும்போது அதுவாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம போகும்போது அதுவாக க்ளோஸ் பண்ணிடும். இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா யாரும் வந்து டோரை வந்து ஓப்பன் க்ளோஸ்லாம் பண்ண தேவையில்ல. நீங்கள் நினைக்கலாம் இப்போ நம்ம வந்து திரும்பி வரும்போது என்ன பண்ணுறது. இப்போ நம்ம திரும்பி வந்தால் இங்கே பாருங்கள், இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகாது. அதுக்கு நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து திருப்பி வரும்போது எப்படி ஓப்பன் பண்ணுறது நான் அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.